வெல்கம் டு ஃப்ராங்க் ஸ்பீக்ஸ் தமிழ் சேனல். எல்லோரும் ரொம்ப குஷியாக இருப்பீங்க, குறிப்பாக டிவிகே ஃபேன்ஸ். விஜய் ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட்டார். 50-60 வருஷமாக இருந்த திராவிட கட்சிகளை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி இன்னைக்கு ஒத்தாலாக வந்து நிற்கிறாரு. அவர் சமீபத்தில் ஒரு கேம்பெயின் சாங் ஒன்று போட்டிருந்தார், நான் தன்னந்தனி ஆளு அப்படின்னு போட்டிருந்தாரு. நிஜமாவே அந்த வரிகளை எழுதின அந்த கவிஞருக்கு பாராட்டுகள். அந்த வரிகளுக்கு ஏற்றவாறு தான் இன்னைக்கு அவருடைய வெற்றி பயணம் இருக்கு. முதலாவது, இந்த வெற்றிக்கு காரணம் சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், என்னுடையவன், எங்க சொந்தக்காரன், இது எதுவுமே பார்க்காம இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் டிவிகேக்கு சராமரியா ஓட் போட்டிருக்கிறாங்க. குறிப்பா அவருடைய ரசிகர்கள். விஜய் 2 விஷயத்த ரொம்ப ஆழமாவே பிரச்சாரத்துல பதிவு செஞ்சார். அவ்வளோ பிரச்சாரத்துக்கு அவர் போல, ஆனா அவர் போற பிரச்சாரம் மக்கள் மனசுல கொஞ்சம் ஆழமாவே பதிச்சிருந்தாரு. ஒன்று தீய சக்தி, தூய சக்தி, இதை ஆழமா பதிச்சிருந்தாரு. இன்னொன்று 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. இதை கடைசி நாள் பிரச்சாரம் வரலும் அவர் ரொம்ப ஃபோர்ஸாகவே சொல்லியிருந்தாரு. இது எல்லா மக்கள் மனசுலையும், அவருடைய ரசிகர் மனசுலையும் ரொம்ப ஆழமாகவே போய் பதிஞ்சிருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சி மேலே, அந்த அரசின் மேலே ஏற்பட்ட அதிருப்திகள். ஆட்சியாயா பண்ணீங்க அப்படின்ற கேள்வி, ஆட்சியாயா பண்ணீங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த ரிசல்ட் அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அதிருப்தி, அவங்க செஞ்ச ஆட்சி எவ்விதமா இருந்தது, எவ்வளோ மக்களுக்கு பிரயோஜனமா இருந்தது, எவ்வளோ மக்களுக்கு பாரமா இருந்தது, எவ்வளோ அவஸ்தைகள் அந்த ஆட்சியில கொடுக்கப்பட்டது, எல்லாமே யோசிச்சு தான் இந்த முடிவை மக்கள் கொடுத்துருக்காங்க. இது விஜய்க்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, கண்டிப்பா இதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்குமே தெரியாத ஒரு பார்வை, மக்களுடைய பார்வை. மக்களுடைய மனசுல போன ஆட்சி மேல இருந்த அதிருப்திகள், மக்களுடைய மனசை யாருமே அவ்வளவா கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. நிறைய யூடியூபர்ஸ், நிறைய மீடியா பீப்புள்ஸ் இதை நாங்கள் கணிக்கவே இல்லை, இவ்வளோ வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. தெரியாமலே போயிடுச்சு இம்மாதிரியான ஒரு மௌன புரட்சி இருக்கிறது அப்படின்னு.